ஹாய், ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து ஓ என்னன்னு பின்னண்டு பார்ப்போம். ஆல்ரெடி வீடியோ ஏபிசிடி ஆர்டரில் போட்டு கொண்டு வரேன். பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்து பின்னலாம். ஓகே, பின்னண்டு பார்ப்போம். 3 மில்லிமீட்டர் கம்பியம், கொஞ்சம் போல் நூல் காணும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து எல்லா ஏபிசிடியும் ஒரே சைஸில் வரணும்னு சொன்னால் நீங்கள் அதே சைஸ் கம்பியாலேயே பின்னணும். 3 மில்லிமீட்டர் எல்லா இதுவும் 3 மில்லிமீட்டர்லேயே பின்னா தான் ஒரே அளவில் வரும். ஒரு கம்பி வேறு வேறு சைஸில் பின்னேக்க அதுண்ட இது மாறும். இப்போ வந்து முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக முடிச்சு வருதோ அப்படி போட்டுட்டு இப்போ வந்து 30 செயின் பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இப்போ 30 செயின் பின்னிட்டு காட்டு. இப்போ வந்து 30 செயின் பின்னிட்டேன். இப்போ இதை வந்து இப்படியே நீரை எடுத்து கொண்டு இதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 செயின் பின்னிட்டு பின்னிக்கு இந்த நூலையும் சேர்த்து வச்சு பின்னினீங்கன்னா செருவத்துகள் அப்படியே பின்னி கொண்டு வரலாம். பக்கத்து இதுக்குள்ள இப்போ செயின் பின்னினதுக்கு கீழே பின்னாமல் பக்கத்து இதுக்குள்ள வந்து 2 டபுள் க்ரோஸே பின்னணும். 1 2 அதோட எண்ணி பின்னிக்க கரெக்டாக இருக்கணும். செயினுகள் கூடி குறையக்கூடாது. இப்போ இதுக்குள்ள 2 டபுள் க்ரோஸு, இதுக்கு வந்து ஒரு டபுள் க்ரோஸு, ஒன்று இது பக்கத்து இதுக்குள்ள 2 அதாவது 4 தடவை வரும். 2 டபுள் க்ரோஸு ஒன்று விட்டு ஒன்றுக்கு வரும். அப்போ 2 டபுள் க்ரோஸு, இது 1 டபுள் க்ரோஸு, இதுக்கு பக்கத்து இதுக்கு 2 டபுள் க்ரோஸு, பக்கத்துக்கு 1 டபுள் க்ரோஸு, இப்போ வந்து இத்தனை 2 டபுள் க்ரோஸ் வந்துட்டுன்னா 1 2 3 இப்போ 4ஆவது 1 2 இப்போ 2 டபுள் க்ரோஸு பின்னிட்டேன். அதாவது 1 2 1 2 1 2 2 4 தடவை 2 டபுள் க்ரோஸை வரும். இப்போ 2 டபுள் க்ரோஸ் 4 தடவை வந்த பிறகு இங்கால 8 தனி 1 டபுள் க்ரோஸை பின்ன போகிறோம். 1 ஒவ்வொன்றுக்கு 1 படி 8 2 3 4 5 6 7 8 இப்போ வந்து 8 டபுள் க்ரோஸு பின்னிட்டேன். இனி வந்து 2 டபுள் க்ரோஸு முதல் பின்னின மாதிரி 4 தடவை வரும். 2 டபுள் க்ரோஸு இப்போ இதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸை பின்னப்போம். 1 2 இப்போ 2 பின்னிட்டேன். பக்கத்து இதுக்கு 1 இப்போ பக்கத்து இதுக்கு 2 அதாவது 4 2 டபுள் க்ரோஸு வரும். 1 2 அப்போ 2 டபுள் க்ரோஸு 1 2 பின்னியாச்சு. 1 டபுள் க்ரோஸு, இது 3ஆவது பின்னுறேன். 2 டபுள் க்ரோஸு 1 அதுக்குள்ளேயே திரும்ப இன்னொன்று
இது மூன்றாவது, இது 1 டபுள் க்ரோஷே. இப்போ நாலாவது 2 டபுள் க்ரோஷே என்ன பண்ணுறது, 1 2. இப்போ பின்னிட்டு இப்போ மிச்சத்துக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். 1 சரி 1 எல்லாத்துக்கும் 1 பின்னணும் கடைசியான. பக்கத்துக்கு 1 2, பக்கத்துக்கு 1 மூன்றாவது, பக்கத்துக்கு 2 4, பக்கத்துக்கு 1 5, பக்கத்துக்கு 1 6, பக்கத்துக்கு 1 7. இப்போ இந்த இந்த செயின் அதுக்கு பின்னத்தையில் 1 2 ரெண்டாவது செயினுக்குள்ளே நாங்கள் ரெண்டாவது செயினுக்குள்ளே வந்து கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்லிப் நோட் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பூ பின்னி முடிச்சிட்டோம். மிச்ச நூலை நீங்கள் இப்படி கட் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா சரி. இப்படி கட் பண்ணிவிட்டு இழுத்துட்டு மிச்ச நூலை நீங்கள் சரி விட்டீங்கன்னா சரி. ரொம்ப அழகாக இருக்கு. நீங்களும் பின்னி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களோட பேருகளை நீங்கள் ஓடரில் ஒவ்வொரு எழுத்தாக பின்னி போட்டு சட்டையில் அல்லது எங்கேனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பாய் பாய். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எதுவும் கேட்கணும், எப்படி பின்னுறேன்னு கேட்கணும், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.